नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இருமுனை காணொலி காட்சியின் வழியாகவும் நித்யானந்த தொலைக்காட்சியின் வழியாகவும் ஷாலினி தொலைக்காட்சியின் வழியாகவும் முகநூல் நேரடி ஒளிபரப்பின் வழியாகவும் சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பின் வழியாகவும் உலகம் முழுவதிலும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இது தர்மமோ, நீதியோ, நேர்மையோ, முறைமையோ? சோழ நாட்டுக்கொரு நீதி, தொண்டை நாட்டுக்கொரு நீதி, பாண்டி நாட்டுக்கு மட்டும் ஏன் இத்தனை பரிவு? தன் மகனே ஞானசம்பந்தராய் திருமேனி தாங்கி வந்திருந்தாலும் பாகம்பிரியாள் பக்கத்து இருப்பாள் அன்னையை கண்காட்டி முலையூட்டச் சொல்லி அவளும் கறந்து பொற்கிண்ணத்தில்தான் ஊட்டுகின்றாள். ஆனால் தன் நாட்டிலே மகனல்ல ஏதோ ஒரு பன்றிக்குட்டி பசித்து அழுததென்பதற்காக பக்கத்தில் இருந்த பாகத்து உமையாளை பாராமல் தானே முலையூட்டுகின்றான் சுந்தரேசன். சோழ நாட்டிற்கு ஒரு தர்மம், பாண்டி நாட்டுக்கு ஒரு நீதி. அப்பருக்காக கூட தான் எந்த துயரையும் தாங்கவில்லை. ஞானசம்பந்த பெருமானுக்காகவும் கூட தான் எந்த துயரையும் தாங்கவில்லை. தியாகராஜன் என்று பெயரெடுத்து திருவாரூரில் வாழ்ந்தாலும் சுந்தரருக்காக கூட தான் எந்த தியாகத்தையும் செய்யவில்லை. திருவடி தேய தூது சென்றார் உண்மை. ஆனால் திருவடியில் ஒரு கல்லோ முள்ளோ குத்தியதாய் வரலாறும் இல்லை, வலித்ததாய் புராணமும் இல்லை. சுந்தரருக்காக திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரிடம் தூது செல்லும் பொழுது கூட சுந்தரர் கேட்கிறார், அப்பனே சத்தியம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்றா, ஆனால் இந்த சத்தியத்தை நானே காப்பாற்றுவனான்னு எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை, திருவொத்தியூர் எல்லை தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறா. அதனால் நாளைக்கு ஆலயத்தில் நான் சத்தியம் பண்ண வரும்பொழுது நீ கொஞ்சம் அப்படி நகர்ந்து வன்னி மரத்துக்கு கீழே இருந்துக்கோ. தம்பிரான் தோழனை கைவிடுவேனா? கேட்டபடியே செய்கின்றேன், கவலை கொள்ளாதே அப்பனே தோழா அப்படின்னு இங்கே வார்த்தையை கொடுத்துட்டு அங்கே போய் சங்கிலி அவனும் என் பக்தன், நீயும் என் பக்தை. அவன் என்ன தெரியுமா கேட்குறான்? நாளை காலையில் சத்தியம் பண்ணும் பொழுது சந்நிதியில் இல்லாமல் வன்னி மரத்துக்கு கீழே இருக்க சொல்கிறான். இதை உங்ககிட்ட சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அடடா சொல்லிட்டேன் போல. ஆனால் சந்நிதியில் சத்தியம் வாங்குவியோ வன்னி மரத்தில் வாங்குவியோ அது நீ முடிவு பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது. சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டேன், ஆனால் சொல்லிட்டேன். அங்கு கூட தன் தர்மத்தை மறக்காமல்
பக்தர்கள் இருவரையும் சமமாகத்தான் நடத்துகின்றான் பரமன். திருவாரூரில் தியாகராஜன் எனும் பெயர் கொண்டிருந்தாலும் கால்தேய தெருவெல்லாம் நாச்சிக்கு தூதுபோக நடந்திருந்தாலும் கல்லோ முள்ளோ குத்தியதாய் சாட்சியும் இல்லை, காட்சியும் இல்லை. வேறு எந்த பக்தனுக்காகவும் செய்யாத தியாகம், வேறு எந்த நாட்டினருக்காகவும் செய்யாத தியாகம், தானே பிரம்பை தன்முதுகில் தாங்கியது. காரணம் என்ன? ஏன் அந்த அளவிற்கு வலிந்து ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்ல வேண்டிய செய்தி அந்த அளவுக்கு உயர்ந்ததோ? காக்க வேண்டிய பக்தன் அந்த அளவுக்கு உயர்ந்தவனோ? தேவைப்பட்டிருந்தால் பாண்டிய நாட்டு அரசனின் கனவில் சென்றிருக்கலாம். ஏன்? தொண்டை நாட்டிலே பூசலார் நாயனார் ஆலயம் செய்து வைத்தபோது அரசனும் பூசலாரும் ஒரு நாளில் குடமுழுக்கு வைக்க கனவில்தானே சென்று பரிந்துரைத்தீர்? நனவில் வரவேண்டிய அவசியம் என்ன? தானே ஆக்கி வைத்த செங்கோலை தன்முதுகிலே தாங்க வேண்டிய அவசியம் என்ன? வேறு நாட்டுக்கெல்லாம் ஒரு நீதி, பாண்டி நாட்டுக்கு மட்டும் இத்தனை பரிவா? ஒரு கண்ணில் வெண்ணெய், மறுகண்ணில் சுண்ணாம்பா? சோழ நாட்டுக்கு ஒரு நீதி, பாண்டி நாட்டுக்கு ஒரு பரிவு. கல்லை கட்டி கடலில் ஆக்கினும் கடைக்கண் நோக்கினாலேயே கல்லை கப்பலாய் மாற்றினீரே. திருவாரூரில் செய்த 364 மற்ற நாடுகளிலெல்லாம் செய்த எண்ணில்லாத லீலைகளும் பாண்டி நாட்டிலேயே செய்த 64 இந்த ஒன்றை தவிர மற்ற 63 எல்லாவற்றையும் ஒன்றாய் வைத்து பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு லீலையில் மட்டும்தான் பரமன் தானே பிரம்பை தாங்குகிறான். தேவை என்ன? பாண்டியன் கனவில் சென்றிருக்கலாம். பிரம்பை தூக்கிய கையை இயங்காது நிறுத்தியிருக்கலாம். தருமிக்கு பொற்கிழி கொடுக்க நினைத்து வந்தபொழுது மூன்றாவது கண்ணை திறந்து நக்கீரனை சுட்டெரித்தது போல் பாண்டியனையும் சுட்டெரித்திருக்கலாம். ஒருவேளை பாண்டியன் மீது அந்த அளவுக்கு பரிவிருந்திருந்தால் கனவிலே காட்டியிருக்கலாம். நேரிலே கூட ஏய் வந்திருப்பது நான் தான் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் வந்தியின் உணவையும் உண்டுவிட்டு பாண்டியன் மனதையும் மாற்றிவிட்டு சென்றிருக்கலாம். பிரம்பை தாங்கி சொல்ல வேண்டிய அளவிற்கு பெரிய செய்தி அங்கு என்ன இருக்கிறது? பிரம்பை தாங்கி காத்தருள வேண்டிய அளவிற்கு மாணிக்க வாசகனுக்கு என்ன பெருமை இருக்கின்றது? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா பக்தர்களும் பெருமான் அருளை நம்பி நீதி சார்ந்த தர்மம் சார்ந்த நெறியில் நின்றுதான் அதை பரப்பினார்கள். சில நேரத்தில் நாட்டின் விதிகளை மீறி இருக்கிறார்கள், ஆனால் தர்மத்தின் விதிகளை மீறவில்லை, மாறவில்லை. மணிவாசகன் மட்டுமே காதலின் நேர்மையினால் பெருமானை கண்டதால் வந்த ஆனந்தத்தால் நாட்டின் விதியை மீறி இராணுவத்தின் பொருளை செலவு செய்தது மட்டுமல்ல, தன் நட்பு தர்மமான பாண்டிய நாட்டு அரசனுக்கும் தனக்கும் இருந்த
நம்பிக்கை விதியை கூட தூக்கி எறிந்து விட்டு பொருளையெல்லாம் ஆலயமாய்ச் செய்து வைத்தான். மாணிக்கவாசகர் எடுத்த முடிவு அந்த முடிவினால் வரும் பின்விளைவு, பக்க விளைவு, அந்த முடிவுகளால் வரும் பின்விளைவு, பக்க விளைவு மாணிக்கவாசகரை பாண்டி நாட்டு அரசன் தண்டித்திருந்தால் நாடும் அதை தவறு என்று சொல்லியிருக்காது, அவன் மனமும் அதை தவறு என்று உணர்ந்திருக்காது. பெருமானே நேரில் வந்து மணிவாசகரின் மகிமையை சொன்னால் கூட பாண்டியன் பெருமானோடு வாது செய்வதற்கும் வழக்கு செய்வதற்கும் அங்கு காரணம் இருக்கின்றது. ஐயனே உன் பக்தன் என்றீர் உண்மை, ஆனால் அவன் செய்தது முறையோ? ஆலயம் சமைக்க வேண்டும் என்று அரசனிடம் முறையிட்டிருந்தால் நான் செய்து வைத்திருப்பேன் அல்லவா? நாட்டின் பாதுகாப்பிற்காக, பாதுகாப்பு சார்ந்த செயலுக்காக, குதிரைப்படைக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை ஆலயம் செய்து வைத்தது முறையோ? இதையே எல்லோரும் செய்ய துவங்கினால் உன் நாடு என்ன ஆகும் என்று பாண்டியன் வழக்கு செய்யவும் வாது செய்யவும் வகை இருக்கின்றது. மணிவாசகப் பெருமான் எடுத்த முடிவு அறுதி தியாகம். மரண தண்டனை மட்டுமல்லாது தன் பெயரையும் இழந்து மரண தண்டனை பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கான அவர் செய்த செயல் சரியில்லாதது என்று அவர் பக்தியின் மாட்சிமைக்கு பங்கமே வரக்கூடிய அளவிற்கான செயல் அது. இந்த சூழலில் மணிவாசகரின் பக்தியின் மாட்சிமையை பெருமான் தன் தியாகத்தின் மூலமாய்த்தான் உலகிற்கு சொல்ல வேண்டும். மணிவாசகப் பெருமானின் பக்தியின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பிரம்பினை தன் முதுகில் தாங்குவதன் மூலமாய்த்தான் சொல்லியாக வேண்டும். அப்பொழுதுதான் அரசனின் வாதுக்கும் வழக்குக்கும் வழிபிறக்கும், அவன் மனத்திற்குள் தெளிவு பிறக்கும். சில நேரத்தில் புரியாத மூடர்க்கு புரிய வைப்பதற்காக எந்த தியாகத்தையும் தான் செய்ய தயார் என்கின்ற செய்தியை உலகிற்கு சொல்லியாக வேண்டும். இல்லை என்றால் எத்தனை வினாடி ஆகியிருக்கும். இவர் தன்னைத்தானே காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் பாண்டியன் தூக்கிய செங்கோல் பெருமானை நோக்கி விழ மறுக்கின்றது. பாண்டியன் கையும் பின்வாங்க மறுக்கின்றது, செங்கோலும் முன் செல்ல மறுக்கின்றது. ஆகாயத்திலேயே பாண்டியன் கை நடுங்க செங்கோல் நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றது. கையோங்கிய பாண்டியனின் உயிரையே எடுப்பேன் என்று பாசக் கயிறோங்கி யமன் கிளம்பி விட்டான். எம்பெருமான் தன்னை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. கிளம்பிய கிரகங்களையும் அட்டதிக்கு பாலகர்களையும் அடக்காமல் இருந்திருந்தாலே போதும், பாண்டியன் பஸ்மமாயிருப்பான். செங்கோலோ வர மறுக்கின்றது. மூன்றாவது கண்ணை உயர்த்தி 10 திக்கு பாலகர்களையும் 9 கோள்களையும் அட்ட சக்திகளையும் அமைதியோடு இருங்கள்,
இது அகத்து பிரச்சனை, நான் பார்த்துக் கொள்கின்றேன். அத்துணை பேரும் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் அத்துணை பேரையும் அமைதியாக்குகின்றார். ஆனாலும் செங்கோல் முதுகில் சாய்ந்திட மறுக்கின்றது. ஐயனே, அவர்களையெல்லாம் அமைதிப்படுத்தி விட்டீர்கள், ஆனால் காலம் முழுவதும் ஆக்கி வைத்தவனையே தாக்கியது என்று பழியை நானல்லவா சுமக்க வேண்டியிருக்கும். ஆகாது எனக்கு இந்த பழி, போகாது என்றென்றும் இது என்னை விட்டு. ஆக்கியவனை தாக்கிய பழி எனக்கு வேண்டாம் என்று அந்தரத்திலேயே நிற்கின்றது செங்கோல். பெருமானோ, ஐயனே அஞ்சாதே கோலே, நான் சொல்லாததை செய்தால்தான் ஆக்கியவனை தாக்கிய பழி உனக்கு வரும். நான் சொன்னதைத்தான் நீ செய்கின்றாய், கவலை வேண்டாம், நீ என் லீலையின் பாகம், இறங்கி வா என்றிட இதுதான் சரியான தருணம் என்று செங்கோலோ, ஐயனே ஐயனே, அடியேனுக்கு வரமொன்றும் தர வேண்டும். இந்த நேரத்தில் என்னப்பா வரம் கேள். மதுரை மாநகரத்தில் ஆவணியில் ஐயனுக்கு பட்டாபிஷேகம். அடுத்து சித்திரை வரை ஐயன் செங்கோல் தாங்கி அருள் செய்வான். சித்திரையில் அன்னை மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம். சித்திரை முதல் ஆவணி வரை அன்னை அதை தாங்கி அருளாட்சி செய்வாள். எப்பொழுதாவது ஒரு முறை இருவரும் ஒன்றாய் சேர்ந்து என்னை தாங்கி அருளாட்சி செய்யுங்கள் என்று சொல்ல, ஆகட்டும் அப்படியே, கலியிலே இருவரும் ஒருவராய் குருவுருவில் வந்து உன்னை தாங்கி ஆட்சி செய்வோம். பாண்டி நாட்டை மட்டும் அல்ல, பரமத்தையே பரணியையே தரணியெல்லாம் சொல்ல அருளாட்சி செய்கின்றேன் என்று வரமும் அளித்தான். பாண்டி நாட்டை மட்டுமல்ல, பரணியையே, இந்த தரணியையே அருளாட்சி செய்கின்றோம் என வரமளிக்க, வரம் பெற்ற ஆனந்தத்தில்தான் பெருமான் திருமேனி மீது வழுக்கியது செங்கோல். விழுந்தது அல்ல, வழுக்கியது செங்கோல். உடலையும் மனதையும் விடுத்து ஆன்ம உணர்வில் இருப்பது அத்வைதம். அந்த ஆன்மா உடல் வழி மனம் வழி வெளிப்பட்டு சக்திகளையெல்லாம் சாத்தியமாக்குவது சுத்தாத்வைதம். இந்த சுத்தாத்வைத சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லவும், சத்தியத்தின் மாண்பை பாண்டியன் முதல் பாருக்கெல்லாம் பகின்றிடவும் பெருமான் செய்த லீலைதான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிபட்ட கதை. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பை முதுகில் தாங்கி வேறு எந்த லீலையிலும் செய்யாத தன்மீதே பிரம்பை தாங்கி வலிகண்டு இத்துணை பெரிய தியாகத்தை செய்து அவன் நம் எல்லோருக்கும் சொல்ல வரும் செய்தி பக்தியையும் பக்தியின் உயர்வையும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் எனும் சத்தியமே. என்ன தருவான் என் அம்பலத்தான் என்று கேட்க, தன்னையே தருவான்.
இதை தருவான் அதை தருவான் என்பது அவன் செய்தி அல்ல, தன்னையே தருவான் என்பதே அவன் செய்தி. என்ன தருவான் எனும் கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், தியாகராஜன் தன்னையே தருவான். இந்த ஒரு செய்தியை முழுமையாய் உள்வாங்குங்கள். இதுதான் மாணிக்க வாசகருக்காய் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிபட்டதன் காரணம், பிரம்பை தானே தாங்க வேண்டியதன் ஒரே காரணம், தியாகத்தின் எல்லையை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும். எங்கோ இருந்து கொண்டு நம்மோடு சம்பந்தமே படாமல், நமக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல், ஏதோ நம் மீது விதிகளையும் முறைகளையும் மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பவர் அல்ல சதாசிவன். ஆழ்ந்து கேளுங்கள். நம்மோடு சம்பந்தமே படாமல் நம் மீது விதிகளை திணித்தால் அது சட்டதிட்டம். நம்மோடு ஒன்றாய் வாழ்ந்து நமக்கு புரிய வைத்தால் அது உபதேசம். சட்டதிட்டம் சொல்ல வந்தவன் அல்ல சங்கரன், ஆட்சி செய்ய வந்தவன் அல்ல அவன், அருளாட்சி செய்ய வந்தவன். ஆட்சி செய்ய வந்தவன் அல்ல அவன், அருளாட்சி செய்ய வந்தவன். அதனால் நமக்கு எட்டாத உயரத்தில் இருந்து கொண்டு இயலாத சட்டங்களை நம்மீது திணிப்பவன் அல்ல என்றும், அவன் சொல்லும் சத்தியங்களை வாழ்பவர்க்கு சிறுகுறையும் வாராது வருமானால் தானே இறங்கி வந்து என்ன வேண்டுமானாலும் செய்து அவர்களை துக்கத்திலிருந்து மீட்டெடுப்பேன் எனும் சத்தியத்தை சொல்லவே என்ன வேண்டுமானாலும் செய்வேன். வருகின்ற வலியை என் மீது தாங்கி நானே ஏற்றாலும் சரி உன்னை காப்பேன் என்கின்ற உத்தமமான சத்தியத்தை நமக்கு அளிப்பதற்காகத்தான் தானே அதை வாங்கும் திருவிளையாட்டை செய்து வைத்தான் தயாபரன் ஞானப் பரம்பொருள். ஆதியும் அந்தமும் கடந்த ஜோதிப் பொருளான சுந்தரேசப் பெருமான் என்னதான் நியாயங்களை சொன்னாலும், என்னதான் வாதங்களை கற்பித்தாலும் தானே பிரம்படிபடுவது சற்று அதிகமாகவே தோன்றுகிறது. மணிவாசகனின் பக்தி அதன் உச்ச நிலை, அதன் எல்லை வரையறுக்க ஒண்ணாத பெருஞான நிலை, இவைகளையெல்லாம் அதன் உயர்வை ஏதாவது ஒரு விதத்தில் உலகிற்கு சொல்ல வேண்டுமென்றால் பெருமானுக்கு யாருமே எதிர்பார்க்காத, எல்லாரையும் அதிரச் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்துதான் பக்தருக்காய் தான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார், எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று உயர் சத்தியத்தை உலகிற்கு உரைப்பதற்கு செய்த லீலையே இது. அவன் தியாகத்தை நாம் புரிந்து கொண்டால் தியாகராஜனின் பாகராஜர்களாய் மாறுவோம். அவன் தியாகத்தை புரிந்து கொண்டால்தான் அவன் பக்தர்கள் மீது வைத்திருக்கும் பக்தியின் ஆழம் புரியும்.
நீங்கள் எந்த அளவிற்கு அவனை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்கிறீர்களோ அவன் அதைவிட அதிகமாக உங்களை அவன் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்கின்றான். விதிகளையெல்லாம் கடந்து காதலின் நேர்மைக்காக மாணிக்கவாசகர் மிக பெருந்துணிச்சலோடு ஆபத்தான ஒரு செயலில் இறங்கினார். உயிர் கொடுக்கும் ஆபத்தை விட தன்னுடைய நற்பெயரையே கெடுத்துக்கொண்டு உயிர் கொடுக்கின்ற ஆபத்தான செயலில் இறங்கினார். பக்தியின் நேர்மைக்காக, காதலின் நேர்மைக்காக இத்துணை ஆபத்தான செயலில் ஒரு பக்தன் இறங்கும் பொழுது தன் தியாகத்தின் மூலமாய் மட்டுமே அவன் பக்தியை மெச்ச முடியும் என்பதற்காகவே பெருமான் தானே பிரம்பை தாங்கினார். பொற்பிரம்பு கேட்ட வரமெல்லாம் கொடுத்து, ஆகட்டும் அப்படியே, 9 மாதம் எனக்கு 3 மாதம் அவளுக்கு என்கின்ற பாகத்தை விட்டு முழுமையாய் இருவரும் ஒன்றாயிருந்து அருளாட்சி செய்கின்றோம் என்ற வரமும் தந்து பிரம்பை தன் முதுகில் தாங்க வேண்டிய ஒரே காரணம் பக்திக்கு எந்த அளவிற்கு பழுக்கிறான் என்பதையும் பக்தர்களின் நேர்மையின் மீது அவன் வைத்திருக்கும் நேர்மையையும் பக்தர்களின் நேர்மைக்காக அவன் செய்யும் தியாகத்தின் வலிமையையும் சொல்வது. திருமேனி தாங்கி வந்தது தானே எல்லா உயிருக்குள்ளும் அந்தர்யாமியாய் ஆன்மஸ்வரூபமாயிருக்கும் சதாசிவன் தானே என்று காட்ட, எல்லா உயிருக்குள்ளும் ஒரு வினாடி சுத்தாத்வைத அனுபவ சுகபோதத்தை நாட்டினான். அந்த சுகபோதத்தின் சாத்தியத்தால் தான் முதுகில் விழுந்த பிரம்படியை உணர்ந்தும் துக்கப்படாது உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. பிரம்பை தாங்கின எல்லா பிராணிகளும் ஆனால் துக்கப்படவில்லை. காரணம், அந்த ஒரு வினாடி சுத்தாத்வைத சுகபோத நிலையை எல்லாவற்றிற்குள்ளும் சகலத்திற்குள்ளும் சங்கடம் இல்லாது நீக்கமர நிறைந்திருக்கும் சதாசிவன் சுத்தாத்வைத அனுபூதியை எல்லா உயிர்களுக்கும் அருளினான். அறக்கருணை, மரக்கருணை, பெருங்கருணை எனும் முக்கருணையில் முக்கருணையும் ஒன்றாய்ச் சேர்ந்து அவன் நிகழ்த்திய லீலை இந்த விட்டுக்கு மண் சுமந்து விரம்படிபட்டது. மணிவாசகப் பெருமானுக்காய் அவர் காதலின் நேர்மைக்கு பெருமான் அளித்த சான்று இந்த திருவிளையாடல். அவர் தியாகத்தின் காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். தியாகராஜனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அவன் தியாகத்தின் பாகமாய் மாறலாம். இது கதையல்ல, வெறும் சுதையால் செய்து வைத்த சிலையும் அல்ல, நிஜத்தில் நடந்த, சதையில் நடந்த சத்திய விதை. நடந்த நம்ம எல்லோருக்கும் என்றென்றுமே இது நடக்கும் சாத்தியம் இருக்கிறது என்று நமக்கெல்லாம் சாட்சியாக உரைக்கப்பட்ட ஒரு சத்தியத்தின் சாட்சி இந்த சரித்திரம்.
அன்று மணிவாசகனுக்காய் மட்டுமல்ல, இன்று யாருக்காகவும் வரத் தயாராயிருக்கின்றான். மணிவாசகனைப் போல் பெருமானை உங்கள் வாழ்க்கையின் பாகமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றும் அவன் உங்களுக்காய் வரவும் எதையும் தாங்கவும் தயாராகவே இருக்கின்றான். தியாகராஜனை உங்கள் வாழ்க்கையின் பாகமாய் மாற்றி தியாகராஜன் வாழ்க்கையின் பாகராஜனாய் மாறி வாழ்க்கையை ஜீவன் முக்த வாழ்க்கையாய் வாழுங்கள். இதுவே பெருமான் செய்தருளிய இந்த லீலையின் சாரம். இதன் மூலம் அவன் சொல்ல விரும்பும் செய்தி, நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.